ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, நம்மையும் நமது பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அதிகமாக நேசிக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஒருமுறை இயேசுவை சிறு பிள்ளைகளை தொடும்படி அவர்களை பெற்றோர்கள் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் அதட்டுனாங்க. ஆனால் இயேசு அதை கண்டு விசனப்பட்டு, அந்த பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்க, அவரை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி மார்க் 10:16 அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். He put his hands upon them and blessed them. அன்பான குடும்பத்தின் மக்களே, அந்த சிறு பிள்ளைகள் மீது தமது கரங்களை வைக்கிறார். அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறார், ஆறுதல் படுத்துகிறார். அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பில் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த ஆசீர்வாதம் பெற்றோரையும் போய் சேர்ந்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் தான் நம்மை தொட்டு நம்மை ஆறுதல் படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஆண்டவரை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, நிறைய முறை நான் இந்த மருத்துவமனைக்கு சந்திப்புக்காக நான் போவேன். வியாதியா இருக்கிற, குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற அந்த வியாதிகளை சந்தித்து ஜெபிக்கலாம் என்று நான் போவேன். அனுமதி பெறுவது மிக கடினம், இருந்தாலும் போவேன். நான் போய் அவர்களை பார்த்து, அவர்கள் அருகே போய் நின்று அவர்களை தொட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஒரு புது நம்பிக்கை அவர்கள் பெற்றுக்கொள்வதை நான் பார்த்தேன். ஒரு புது பெலன் அவர்களுக்குள் வருவதை நான் பார்த்தேன். அந்த புது பெலனை எத்தனையோ பேரை சுகமாக்கியது. எப்பொழுதெல்லாம் மருத்துவமனைக்கு நான் ஜெபத்திற்கு நான் செல்கின்ற பொழுது இந்த ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வேன். நான் சந்திக்கிற சூழ்நிலையெல்லாம் மரணத்தோடு போராடி கொண்டிருக்க வியாதியஸ்தர்கள் தான். அந்த மக்களை தொட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த இடத்தில் அந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தொட்டு நம் கைகளை நம் மீது வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வோம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பலவீனப்பட்டு சோர்ந்திருக்கிற மக்களை நாம் சந்தித்து அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நமது காயத்தை ஆண்டவர் மாற்றி விடுவார். எனக்கு இருக்கிற நம்பிக்கை அதுதான். இன்னைக்கு மற்றவங்க காயத்தை நம்ம முற்பட முயற்சி செய்யும் போது நமது காயத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். நமது காயத்தை ஆண்டவர் ஆற்றி விடுவார். நமக்கென்று யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையோடு, ஆண்டவரே என்னை தொடும் அப்பா, உன் கரம் என் மீது படட்டும் அப்பா, உம்முடைய பிரசனம் என் மீது அமரட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் போது அவர் தொடுதலை உணர முடியும். We can feel his presence. நம்மை தொட முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அந்த தொடுதல் விலையேற பெற்ற அற்புதத்தை நமது வாழ்க்கையில் செய்து முடியும். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய மகிமையை நாம் காண்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை தொட்டு எங்களை சுகமாக்குகிற தயவுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீ செய்துவிட்ட கிருபைக்காய் நன்றி. பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.